திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். வாய் பேச முடியாத மற்றும் காது கேட்காத மாற்றுத்திறனாளியான இவருக்கு திருமணம் செய்ய வரன் தேடப்பட்டு வந்தது. அப்போது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த புரோக்கர்கள் கிருஷ்ணவேணி, சித்ரா மற்றும் மஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஜோசப் ஆகியோர் அறிமுகமாகியுள்ளனர். இவர்கள் மூலம் சாத்தூர் படந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ராமலட்சுமி என்ற பெண்ணை கடந்த 2025 டிசம்பர் மாதம் பாலகிருஷ்ணனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதற்காக புரோக்கர் கமிஷனாக பாலகிருஷ்ணன் தரப்பிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாயை அந்த கும்பல் பெற்றுள்ளது. மேலும் திருமணத்தின் போது மணப்பெண்ணுக்கு 10 கிராம் தங்க நகையையும் பாலகிருஷ்ணன் போட்டுள்ளார். ஆனால் திருமணம் முடிந்த 10 நாட்களிலேயே ராமலட்சுமி நகையுடன் வீட்டில் இருந்து மர்மமான முறையில் மாயமானார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பாலகிருஷ்ணன் கடந்த ஜனவரி மாதம் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் தலைமறைவாக இருந்த போலி மணப்பெண் ராமலட்சுமி மற்றும் மோசடிக்கு உடந்தையாக இருந்த புரோக்கர்கள் கிருஷ்ணவேணி, சித்ரா, ஜோசப் ஆகிய 4 பேரையும் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர்.